அனைவருக்கும் வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுகவுடைய எம்பி தர்மர் அவர்கள் போராட்டம் நடத்த போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் எம்பி அவர்கள் பரமக்குடியில செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. திமுக அரசை கண்டித்து மிக விரைவில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறந்தாங்கி, அரசமங்கலம், திருவாடனை, தொண்டி, கடலாடி, பரமக்குடி, சாயல்குடி, முதுகலத்தூர், கமுதி, இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. அதாவது மழை பெஞ்சா விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்குது. நம்ம குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரத்தை தான் திமுக அரசு விநியோகிக்கிறாங்க. இங்கே வீட்டுகளில் கிரைண்டர் யூஸ் பண்ண முடியலை, மிக்சி யூஸ் பண்ண முடியல, வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. இந்த குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரத்தை விநியோகிக்கப்படும் போது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10-15 தடவை மின்சார தடை வேற ஏற்படுது. இதனால சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகிறாங்க. கோடை காலம் அப்படிங்கிறதுனால கோடை காலத்தினுடைய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. இந்த பூமியில பருத்தி, மிளகாய் இந்த சாகுபடிகள் செய்கிறாங்க. இவங்க கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இந்த மழையும் தற்போது கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே ஒரு வறட்சி மாவட்டங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு படங்களை எடுத்துக்கிட்டாங்க கூட ஒரு அரசு அதிகாரி தவறு செஞ்சா கூட உன்னை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாற்றிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலைமை தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி, மிளகாய் சாகுபடி எல்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அவங்க போட்டிருக்க அந்த போர் மூலியமாக தான் எடுத்து அந்த விவசாயம் பண்ணுறாங்க. அந்த போரை பயன்படுத்துறதுக்கு அந்த மோட்டருக்கு ஒரு தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்கிறது இல்லை. அதுவும் குறைந்த அளவு மின்னழுத்தம் கொண்ட அந்த மின்சாரம் தான் கிடைக்குது. அதனால அவங்க மின் மோட்டரையும் அவங்க பயன்படுத்த முடியல. சாகுபடி செய்யக்கூடிய அந்த பயிர்கள் கருகிடுமோன்னு சொல்லிட்டு விவசாயிகள் ரொம்ப அச்சப்படுறாங்க. கோடை காலத்தில் இந்த மாதிரியான மின்தடைகள் ஏற்படுகிறது மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படிங்கிறதையும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிடுறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அந்த மின் உற்பத்தியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சீராக வச்சுருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலம் அப்படின்னாலே தன்னிறைவு பெற்ற காலமாக தான் இருந்தது. இங்கே மின்சார தடைங்கிறது இருக்காது. ஆனால் மக்களுடைய தேவையை அறிந்து மின் உற்பத்தியை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் விடிய அரசு, இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்ட அந்த மின்சாரத்தை மக்களுக்கு இப்போ வழங்குறாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின்தடையும் அதிகமாக ஏற்படுது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை உடனடியாக நீங்கள் தீர்வு காணலாம் அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பி தர்மர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக நின்றுருக்காங்க. தேர்தலும் நடந்து முடிந்தது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற செய்தி வந்த உடனேயே அந்த வறட்சிங்கிறது வளர்ச்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏன்னா யார் எதை செய்வார்கள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். இதை இவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதை இவரால் செய்ய முடியும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற உடனேயே இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் அனைத்துமே தன்னிறைவு பெறும், வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத 100% நம்பிக்கையோடு இருக்கிறாங்க பொதுமக்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்கள் வழங்கணும்னு சொல்லி தர்மர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. குறைந்த மின்னழுத்தம் கொண்ட மின்சாரத்தை தான் நாங்கள் வழங்கும்னு சொல்லி விடியா திமுக அரசு சொன்னால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நடந்தவை. நன்றி, வணக்கம்.